அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய 4வது ஆரம்ப வகுப்பு இன்று நாம் ஆரம்பிப்போம். உங்களுடைய வாட்ஸ்அப் இதுவரை எமக்கு தராவிட்டால் நீங்கள் சட் மூலமாக எமக்கு தாருங்கள். நம்முடைய தியான குழுவில் உங்களை நாம் இணைத்துக் கொள்வோம். கடந்த வகுப்பில் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு அறிமுகப்படுத்தினோம். அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். ஒரு பக்கெட் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தேவையானது ஒரு இவ்வாறான ஒரு பக்கெட், ஒரு பேசின். அதுல உங்களோட கணுக்கால் மறையும் வரை நீர், மற்றது கல்லுப்பு நீங்கள் அதுக்குள்ள கல்லுப்பு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இதுல ஒரு குவளையில தண்ணி வையுங்கள். பின்பு கால் கழுவுவதற்கு, துடைப்பதற்கு ஒரு துணி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். உப்பு நீர் சுத்திகரிப்பின் வீட்டில் நீங்கள் செய்து பார்த்திருந்தால் அதனுடைய பலனை உணர்ந்திருப்பீர்கள். அது எவ்வாறு முக்கியமாக மாலை நேரம் நாம் வேலைகள் அல்லது வேலை விட்டு வீடு வரும்போது அல்லது வீட்டில் வேலைகள் செய்து மாலை நேரம் களைப்படைந்திருக்கும் போது இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பும் ஒரு 10 நிமிட தியானமும் எவ்வாறு எம்மை புத்துணர்வு அடைய செய்கின்றது என்பதை நீங்கள் செய்து பார்த்து உணர்ந்து கொள்ளலாம். இன்று நாம் கூட்டாக அனைவரும் தியானத்தின் போது உப்பு நீர் சுத்திகரிப்பு நாம் செய்வோம். அதோடு இன்று நாம் 7 சக்தி மையங்கள் பற்றிய 7 சக்தி மையங்கள் குறித்தும் நாம் இன்று தியானிப்போம். அதனுடைய பண்புகளை, அந்த 7 சக்தி மையங்களும் இந்த ஆத்மாவின் நற்பண்புகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது, மூலமாக அது வெளிக்கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு சக்தி மையமும் ஒவ்வொரு விதமான ஆத்மாவின் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருகிறது. அதை நாம் பார்ப்போம். இன்று சமநிலைப்படுத்தும் போது உப்பு நீர் சுத்திகரிப்போடு சமநிலை செய்வோம். உப்பு நீருக்கு நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். நேரடியாக நாம் தியானத்துக்கு போவோம். மனம், உடல் இரண்டும் அமைதியாக வைத்துக் கொள்வோம். தியானத்தில் கவனம் மிகவும் முக்கியமானது. மற்றும் அமர்வது, நீங்கள் உடலை எந்த விதமான கஷ்டத்துக்கும் ஆளாக்காது அமர்ந்து கொள்ளுங்கள். நிலத்தில் அமர முடியாவிட்டால் நாற்காலியில் நீங்கள் தாராளமாக அமர்ந்து கொள்ளலாம். மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பு நாற்காலியிலிருந்து செய்வது இலகுவாக இருக்கும். நிலத்தில் இருக்க விரும்புபவர்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்த பின்பு நீங்கள் நிலத்தில் அமர்ந்து கொள்ளலாம். இரு கைகளையும் மடியில் நன்றாக நாம் விரல்களை நன்றாக விரித்து, நாம் உள்ளம் கைகளை நன்றாக திறந்து எமது மடியில் இரு கைகளையும் நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். இரு கால்களையும் தனித்தனியாக வைத்துக் கொள்வோம். மற்றும் நமது மனதையும் ஆறுதலாக வைத்துக் கொள்வோம். எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எதுவானாலும் அனைத்தும் நமது
தியானத்தை குழப்புபவை. தியானத்துக்கு எமது தியானத்துக்கு வேண்டியது எமது கவனம் தூய்மையாக அந்த தியானத்தில் இருக்க வேண்டும். சற்று நாம் பார்ப்போம் எமது கவனம் எங்கிருக்கின்றது. கவனம் இப்பொழுது எங்கிருக்கின்றது? எனது தலை உச்சிக்குழியில் கவனம் இருக்கின்றதா? நாம் கொஞ்சம் பொறுமையோடு அமைதியோடு எமது கவனத்தை நாம் கவனிப்போம். எமது கவனத்தையே நாம் கவனிப்பதுதான் சாட்சி நிலை. நாம் ஒரு மனதில் எந்த விதமான எதிர்வினையும் புரியாது. கவனம் சில வேளை அங்கு இங்கு அலையலாம். அல்லது வேறு எங்கும் வேறு யாரிடமாவது எமது கவனம் போயிருக்கும். அல்லது எமது கவலைகள் பிரச்சனைகளில் கவனம் இருக்கலாம். எனவே எமது கவனத்தை நாம் கவனித்து மெதுவாக எமது தலை உச்சிக்குழிக்கு கொண்டு வருவோம். கவனத்தை தலை உச்சிக்குழியில் பதிக்க முடியாவிட்டால் எமது வலது உள்ளம் கையை எமது தலை உச்சிக்குழியில் நாம் வைப்போம். உடனடியாக நாம் கவனிக்க வேண்டியது, அங்கு நாம் சூடாக உணர்கின்றோமா, குளிர்ச்சியாக உணர்கின்றோமா? எமது கவனம் எமது உச்சிக்குழிக்கு செல்லாவிட்டால் அது எங்கு இருக்கிறது என்பதை அவதானிப்போம். உச்சிக்குழி என்பது எமக்கு தெரியும், அது எமது இடது இருதயத்தின் இருப்பிடம், பிரம்மராந்திரம், இருதயத்தின் பீடம், அது ஆத்மாவின் இருப்பிடம். அங்கு பதிக்க முடியாது எமது கவனம் அமைதி இல்லாதிருந்தால், எண்ணங்கள் வந்து குழப்பினால், இப்பொழுது எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைப்போம். வைத்து எமது தலையை நாம் குனிந்து எமது இடது இருதயத்தில் கவனத்தை வைப்போம். தலையை தாழ்த்தி எமது இடது இருதயத்தில் கவனத்தை வைப்போம். அங்கு ஆத்மா, எமது இடது இருதயத்தில் ஆத்மா வாழ்கின்றது. எல்லாம் வல்ல இறைவனின் பிரதிபலிப்பு எமது ஆத்மாவாகும். பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. எனவே நாம் தலை தாழ்த்தி குனிந்து நாம் கேட்போம், எமது குரு எம்மை தியானத்தில் வழி நடத்தி செல்லும்
நமக்கு அறிவை தந்து ஆத்ம ஞானத்தை தந்து நம்மை வழிநடத்தும் அன்பான தாய் குரு ஸ்ரீ மாத்துச்சியிடம் நாம் கேட்போம். தாயே, எனது கவனத்தை நான் எனது ஆத்மாவில் வைக்க முடியாது குழப்பம் அனைத்தையும் நான் மன்னித்து விடுகின்றேன். எனது கவனத்தை எனது ஆத்மாவில் முழுமையாக வைக்க முடியாது என்னை தடுக்கும் அனைத்தையும் நான் மன்னித்து விடுகின்றேன். என் கவனத்தை முழுமையாக எனது ஆத்மாவில் வைக்க எனக்கு சக்தியை தாருங்கள், யோக சக்தியை தாருங்கள். நான் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். எனது பலவீனம், அறியாமை அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். இதுவரை காலமும் எனது கவனம் அலைந்து திரிந்தது வெளியில். தாயே, தயவு செய்து இப்பொழுது எனது கவனம் எனது ஆத்மாவில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். வீடியோ பார்த்து நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். Has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6,
and then to the 7th. இப்பொழுது நமது நாடிகளை சமநிலைப்படுத்திக் கொள்வோம். மீண்டும் எம்மை சிறிது உள்ளாய்வு செய்து கொள்வோம். நமது மனம் அமைதியாக இருக்கின்றதா? அல்லது நமது மனதில் ஏதாவது பாதிப்புகள் மனதை குழப்பிக் கொண்டிருக்கின்றதா? எதுவாக இருந்தாலும் நாம் நாடிகளை சமநிலைப்படுத்தும் போது எமது மனம் ஒரு ஆழ்ந்த அமைதியை உணரக்கூடியதாக இருக்கும். அதுவும் முக்கியமாக உப்பு நீர் சுத்திகரிப்போடு நாம் சமநிலைப்படுத்தும் போது. இங்கு உப்பு நீர் சுத்திகரிப்பு உப்பு நீர் வந்து கடல் நீர். நாம் வீட்டில் கடல் நீரை ஒரு பேசினுக்குள் எடுக்கின்றோம். இது நீர் தத்துவம், பஞ்ச தத்துவங்களில் ஒன்றான நீர் தத்துவம். எனவே நாம் முதலில் அந்த நீர் தத்துவத்தை வேண்டிக் கொள்வோம். நீர் தத்துவத்துடன் நாம் வேண்டிக் கொள்வோம். தயவு செய்து எமது நாடிகளில் இருக்கும் உபாதைகளை அகற்றி எமது நாடிகளை சமநிலைப்படுத்தி தருமாறு நாம் நீர் தத்துவத்தை வேண்டி எமது கால்களை நாம் அதில் வைப்போம். இப்பொழுது நமது இடது நாடியை சமநிலை செய்வோம். இப்பொழுது ஒவ்வொருவரும் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய பாதிப்புகள் அறிந்திருப்பீர்கள். இடது நாடி வலது நாடி பாதிப்புகள் எதனால் ஏற்படுகின்றது? சிலவற்றை நாம் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். சில மிகவும் ஆழமானவை நமது ஆழ் மனதில் இருக்கும். அது வெளியே வர கொஞ்சம் நாள் எடுக்கும் என்றாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை சரி செய்து கொள்ளலாம். இடது நாடியை நாம் இடது கையை நமது மடியில் வைப்போம். வலது கை பூமியில் வைப்போம். பூமி தத்துவத்திடம் நாம் வேண்டிக் கொள்வோம். நீர் தத்துவம் மட்டுமல்ல, நாம் பூமி தத்துவத்திடம் நமது இடது நாடியை தூய்மைப்படுத்துமாறு வேண்டிக் கொள்வோம். பூமி தாயே, நமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், ஞாபகங்கள், எனது கடந்த கால வாழ்வின் தவறான எண்ணங்கள், பிழையான வாழ்க்கை,
தவறானவர்களோடு சேர்ந்ததால் ஏற்பட்ட பாதிப்பு, வேண்டாத மன கட்டுப்பாடுகள், எமையே நாம் அந்த மன கட்டுப்பாடுகளால் வருத்திக் கொள்கின்றோம், இருதயத்தை மூடிக்கொள்கின்றோம். இவை அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். இவை அனைத்தும் எனது ஆத்மாக்கு எதிரானவை. ஆத்மா பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. ஆத்மா எனது இருதயத்தில் ஒளிர வேண்டுமாயின் எனது இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான இருதயமே ஆத்மாவை, பரமாத்மாவை பிரதிபலிக்க வல்லது. எனவே கடந்த கால மனக்கட்டுப்பாடுகள், பிழையான பழக்க வழக்கங்கள், கொள்கைகள், வேண்டாதவை அனைத்திலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். இந்த சுத்திகரிப்புக்கு கவனமே மிகவும் முக்கியமானது. கவனம், தூய்மையான கவனம் அந்த இறை சக்தியோடு ஒன்றாகின்றது. எனவே எமது கவனம் இறை சக்தியாகின்றது. அந்த கவனம் மூலமாக எம்மை சாட்சி நிலையில் நாம் பார்க்க முடிகின்றதா என்று பார்ப்போம். நமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து சிறிது நேரம் தலை உச்சியை அவதானிப்போம். தலை உச்சி குழியில் என்ன நடைபெறுகின்றது? அங்கிருந்து கொண்டு எமது இடது இருதயத்தை அவதானிப்போம். இடது இருதயத்தில் என்ன நடைபெறுகின்றது? மாதாஜி தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மையை அறிந்து கொண்டேன். நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது நமது கவனத்தை இடது கையில், இடது உள்ளம் கை, இடது கையில் இருக்கும் 5 விரல் நுனிகளையும் அவதானிக்கும். அதே நேரம் வலது கை உள்ளம் கையையும் அவதானிப்போம்.
இப்பொழுது நமது கவனத்தை இடது நாடியில் வைப்போம். இடது நாடி உள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இடது மூலாதாரத்தில் ஆரம்பித்து முள்ளந்தண்டு வழியாக எமது சற்று இடது பக்கம் முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மேலே வருகின்றது. வந்து எமது இடது மூக்கு துவாரம் வழியாக தலைக்குள் வந்து எமது நடு தலைப்பகுதி உள்ளுக்குள் குறுக்கிட்டு வலது பக்க தலையில் மமகாரமாக முடிகின்றது. இந்த இடது நாடியில் உங்கள் கவனத்தை மேலும் கீழுமாக கொண்டு செல்ல முடிகிறதா என்று பாருங்கள். கவனத்தை மட்டும் கவனம் மூலமாக மேலும் கீழும் செல்ல முடிகின்றதா இடது நாடியில். அவ்வாறு இடது நாடியில் கவனத்தை வைத்த பின் நடு நாடி மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரத்துக்கு நாம் வருவோம். அடிப்பகுதி மூலாதாரத்திலிருந்து தலை உச்சிக்கு வருவோம். இப்பொழுது இரு கைகளையும் நீங்கள் அவதானித்தால் குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நமது வலது நாடியை நாம் சமநிலைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. இப்பொழுது ஆகாய தத்துவத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். நமது வலது நாடியில் நமது அதீத மன உடல் தொழிற்பாடுகளால் உருவாகும் மேலதிக வெப்பம், களைப்பு என்பவற்றை ஆகாய தத்துவம் மூலமாக நாம் எடுத்துவிட வேண்டுகின்றோம். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே எனது வலது நாடியை முழுமையாக ஆகாய தத்துவத்தால் தூய்மைப்படுத்தி தாருங்கள். வலது நாடி மன தொழிற்பாடு, உடல் தொழிற்பாடுக்கான சக்தியை வழங்கும் நாடியாகும். எமது இந்த மன உடல் தொழிற்பாடுகள் எமது கவனத்தில் தங்கி இருக்கின்றது. தூய்மையான கவனம் அவசியம். நமது கவனம் தூய்மை அடைவதற்கு அறிவூட்டப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சொல்லு கேட்காது. அறிவொளி அங்கு வந்ததும் தானாக அமைதி அடைகின்றது எமது கவனம். இங்கு நாம் பிரார்த்திப்போம், தாயே எனது கவனத்தை அறிவூட்டி, ஒளியூட்டி, தூய்மைப்படுத்தி அமைதிப்படுத்தி தாருங்கள். முதலாவதாக நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொண்டோம். இரண்டாவது உண்மை, நான் தனித்தவன் அல்ல. பரபிரம்மத்தின் ஓர் அங்கம் ஆவேன். நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். பரபிரம்மே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. நான் என்ற அகங்காரம் மூலம் நான் தொழிற்பட இயங்க வழிகிட்டால், சிந்திக்கவோ இயங்கவோ வழிகிட்டால் அது முழுமையாகாது.
சரியானதாகவும் இராது. நான் முழுமையோடு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், அதனோடு சேர்ந்து செயல்பட வேண்டும். எனவே நான் கவனம் மூலமாக அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் முழுமையோடு. கவனத்தை முழுமையாக தலை உச்சியில் நாம் சிறிது நேரம் அமைதியடைய செய்வோம். எவ்வாறு பொறுமையோடு எமது கவனத்தை நாம் கவனித்துக் கொள்வோம். சாட்சி பாவமாக எமது கவனத்தை நாம் கவனிப்போம். பொறுமையோடு கவனியுங்கள். தலை உச்சியை அவதானியுங்கள். தலை உச்சிக்குழி விரிவடைகின்றதா, தளர்வடைகின்றதா, அங்கு சூடாக இருக்கின்றதா? சூடாக இருந்தால் அந்த சூட்டை தொடர்ந்து அமைதியாக பொறுமையோடு கவனியுங்கள். அது மெதுவாக குளிர்ச்சியாக மாறுவதை காணலாம். சில பேருக்கு 1 நிமிடம் எடுக்கலாம், சில பேருக்கு 5 நிமிடங்கள் எடுக்கலாம், சில பேருக்கு 10 நிமிடங்கள் எடுக்கலாம் அது குளிர்ச்சியாக மாற. சில பேருக்கு 2 மணித்தியாலம் எடுக்கலாம். சில பேருக்கு சில நாட்கள் எடுக்கலாம். ஆனால் ஒழுங்கான தியானம் மூலம் அதை நாம் அந்த சமநிலையை நாம் கொண்டு வரலாம். உச்சிக்குழியிலிருந்து மூலாதாரம், முள்ளந்தண்டு அடிப்பாக மூலாதாரம் வரை உள்ள அந்த சுழுமுனை நாடியை ஒரு குழாய் போல் உணர முடிகின்றதா? அங்கு ஒரு நாடி இருக்கின்றது, எமது நடுநாடி. அந்த நாடியை லேசாக உணர முடிகின்றதா? எமது வலது நாடியை நாம் உணர்வோம். வலது நாடி எமது 2வது சக்கரத்தில் ஆரம்பித்து எமது வலது பக்கம் முள்ளந்தண்டு பகுதியில் வலது பக்கமாக மேல் வந்து எமது வலது மூக்குத்துவாரம் மூலமாக மேலே வந்து நெற்றி பகுதி தலைக்குள்புறமாக குறுக்கிட்டு நமது இடது தலையில் தலைப்பகுதியில் அகங்காரமாக முடிவடைகின்றது. நமது கவனத்தை இந்த நாடி வழியாக மேலும் கீழும் கொண்டு செல்ல முடிகின்றதா என்று பார்ப்போம். பின்பு நமது சுழுமுனை நாடி மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை நாடி நடுநாடி வழியாக சஹஸ்ராரம் வரை உச்சிக்குழி வரை நமது கவனம் லேசாக செல்ல முடிகின்றதா? இப்பொழுது எமது இடது கையை மடிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது எமது நடுநாடி இரு கைகளையும் மடியில் வைத்து நடுநாடி மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரை நடுநாடி, அந்த நாடியை உணர முடிகின்றதா? லேசாக
தலை உச்சி குழி தளர்வடைவதை உணர முடிகின்றதா? நமது சிரசில் ஒரு அமைதி, ஒரு தளர்வு, ஒரு லேசான நிலை கிடைக்கின்றதா? அந்த நிலை கிடைக்காவிட்டால் நமது வலது கையை பின்பக்க பிடரியில் வைப்போம். வலது கையை பின்பக்க பிடரி, வலது உள்ளம் கையை பின்பக்க பிடரியில் வைப்போம். சற்று தலையை பின்பக்கமாக அண்ணாந்து பார்ப்போம். சற்று சிறிது தண்டால் போதுமானது. இந்த வலது உள்ளம் கை வை எமது பின்பக்க பிடரியில் படும் இடத்தில் நாம் என்ன உணர்கின்றோம்? சூடா, சூடாகவா, குளிர்ச்சியாகவா? சூடாக இருந்தால் அந்த சூடு மெதுவாக குளிர்ச்சி அடைய விட்டு விடுவோம். குளிர்ச்சியாக மாறுவதை நாம் அவதானிப்போம். இங்கு நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது நாட்டின் கர்மாக்கள் என்னை பாதித்திருந்தால் அவற்றை மன்னித்து விடுங்கள். எனது முன்னோரின் கர்மாக்கள் என்னை பாதித்தால் அவற்றையும் மன்னித்து விடுங்கள். எனது பெற்றோரின் கர்மாக்கள் என்னை பாதித்தால் அதிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். என் முற்பிறப்பு கர்மாக்கள், இந்த பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாக்கள் எனது முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தால் அவற்றை மன்னித்து விடுங்கள். நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளால் நான் என்னை துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்பத்துக்கு ஆளாக்கி இருந்தால் அவற்றை மன்னித்து என்னை முழுமையாக மன்னித்து அந்த துன்பங்களின் தாக்கங்களிலிருந்து அனைவரையும் விடுவித்து நமக்கு ஆத்ம நிலையை தந்தருளுங்கள். எவ்வளவு காலம் எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி எனது ஆத்மாவில் வைக்கும் சூட்சுமத்தை நான் அறியேன் தாயே. இப்பொழுது தங்கள் கருணையால் நான் அதை அறிந்து கொண்டேன். எனது கவனம் தூய்மையாக எனது ஆத்மாவில் இருக்க எனக்கு முழுமையான அருளை தந்தருளுங்கள். வலது கை வைத்திருக்கும் இடத்தில் என்ன உணர்கின்றீர்கள்? பிடரியில். இப்பொழுது நமது வலது கையை தலை உச்சி குழியில் வைப்போம்.
அங்கு குளிராகவா சூடாகவா இருக்கின்றது என்பதை அவதானி. கையை 2 அங்குலம் மேலே உயர்த்துவோம். அந்த உங்களுடைய தலை உச்சி குழிக்கும் உள்ளங்கைக்கும் இடையில் உள்ள அந்த இடை பகுதியில் நாம் குளிர்மையை உணரக்கூடியதாக இருக்கின்றதா அந்த நுண் அதிர்வுகளை என்று அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை தலை உச்சி குழியில் வைத்து பின்பு 2 அங்குலம் மேலே உயர்த்தி கவனிப்போம். தலை உச்சி குழிக்கும் உள்ளம் கைக்கும் இடையில் உள்ள அந்த பாகம் நுண்ணது அந்த குளிர்ச்சியால் நிரம்புகின்றதா என்பதை நாம் கவனிப்போம். இப்பொழுது 2 கைகளையும் மடக்கி கொண்டு வந்து நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்வோம். அந்த நீங்கள் குவளையில் வைத்திருக்கின்ற தண்ணீரால் கால்களை கழுவுங்கள். கழுவிய பின்பு இந்த நீரை ஒரு புறம் வையுங்கள். பக்கத்தில் அருகாமையில் அங்கால தள்ளி வைத்த பின்பு அந்த நீரை நாம் பிறகு கழிவறை அதாவது டாய்லெட்டுக்குள் கொட்டி விடலாம். இப்பொழுது 2 கைகளையும் மடியில் கொண்டு வந்து இந்த மனம் ஆறுதல் அடைந்த நிலையில் நாம் ஒவ்வொரு சக்கரங்களிலும் நமது இருந்து வெளிப்படும் நமது ஆத்மாவின் நற்பண்புகள். ஆத்மா பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. எனவே இந்த ஆத்மாவின் நற்பண்புகள் பரமாத்மாவின் நற்பண்புகள், அதாவது இறை தெய்வீக நற்பண்புகள். எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கும் சக்கரம் மூல ஆதாரம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இதனுடைய நற்பண்பு இந்த மூலாதார சக்கரம் ஒளியூட்டப்படும் போது, குண்டலினி அன்னையால் ஒளியூட்டப்படும் போது அந்த சக்கரம் மூலமாக நமக்குள் தூய்மை, நாம் நமக்குள் ஒரு தூய்மையை உணர்வோம். நமது எண்ணங்கள் செயல்கள் அனைத்திலும் தூய்மையை நமக்கு தருகின்றது. இந்த தூய்மை களங்கம் இல்லாத குழந்தை உள்ளம், அதாவது எமது சிந்தனைகள் செயல்களில் கள்ளம் கபடம் சூதுவாது எதுவும் இல்லாத ஒரு குழந்தை உள்ளத்தோடு இருக்கும் ஒரு தூய்மையை நாம் வெளிப்படுத்துவோம். இதுவே எமது மூலாதார சக்கரம் ஒளியூட்டப்படும் போது எமக்குள் விருத்தி அடைகின்றது. இதனால் எமக்குள் மன உறுதி, நிதானம், விவேகம், ஒரு நேர்மையான அறிவு, எமது அறிவு நேர்மை நிறைந்ததாக, விவேகம் நிறைந்த ஒரு அறிவுடையவர்களாக நாம் மாறுகின்றோம். எனவே நாம் இங்கு குண்டலினி அன்னையிடம் கேட்போம், தாயே
எனது மூலாதார சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை எனக்குள் ஒளியூட்டி தாருங்கள். கேட்ட பின்பு அவதானியுங்கள், உங்களுடைய இரு கைகள், தலை உச்சி குளிர்மையை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பாருங்கள். உண்மையாக இந்த நற்பண்புகள் நமக்குள் விருத்தி அடைந்தால் நாம் உண்மையாக மகிழ்வோமா, அமைதியும் ஆனந்தமும் அடைவோமா? இந்த நற்பண்புகளால் இவை எமக்கு உண்மையில் வேண்டுமா? அந்த இதயத்தில் நாம் அதை உணரும் போது தூய விருப்பத்தோடு நாம் கேட்கும் போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. நீங்கள் கேட்கும் போது நுண்ணதிர்வுகள், இந்த குளிர்ச்சியான நுண்ணதிர்வுகளின் அதிகரிப்பு மூலமாக நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது நமது இரண்டாவது சக்தி மையமான சுவாதிஷ்டான சக்தி மையம், அதில் நாம் பிரார்த்திப்போம். குண்டலினி தாயே, எனது சுவாதிஷ்டான சக்தி மையத்தை ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை எனக்குள் விருத்தியடைய செய்யுங்கள். சுவாதிஷ்டானம் நமக்கு தூய ஞானத்தை தரும் சக்தி மையம், மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு சக்தி மையமும் ஒவ்வொரு விதமாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. தூய ஞானம், இந்த ஞானம் புத்தகங்களில் படித்து நாம் பெற முடியாது. புத்தகங்கள் மூலமாக பெறப்படும் ஞானம் அறிவு மட்டுமே. இந்த தூய ஞானம் என்பது தெய்வீக அனுபவங்களால் நமக்கு கிடைப்பவை. அவை எமக்குள் நிரூபிக்கப்படுபவை. நாமே எமக்குள் நிரூபித்துக் கொள்கின்றோம். எனவே நாம் அவற்றை மறக்க முடியாது. அவை எம்மோடு ஒன்றாக கலந்துவிடும் ஞானம். அந்த ஞானமாக நாம் மாறுகின்றோம். ஏனென்றால் அனுபவ ரீதியாக நாம் அவற்றை பெற்றுக்கொள்கின்றோம். தாயே, எனது சுவாதிஷ்டான சக்கரத்தை ஒளியூட்டி எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை, தூய தெய்வீக அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்கள். மற்றும் நமது கவனம், நமக்கு தூய்மையான கவனத்தை தரும் சக்கரம், சக்தி மையம். தாயே, எனது சுவாதிஷ்டான சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி எனது கவனத்தை அறிவூட்டி என் கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். தூய ஞானம், தூய கவனம் வரும்போது நாம் ஆற்றல் படைத்தவர்களாக மாறுகின்றோம். எமக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அவை பல வகையாக எமக்குள் வெளிப்படும். கலை வடிவங்களாக, கலை படைப்புகளாக, சங்கீத ஞானம், நடனம், கவிதைகள் நமக்குள் இருந்து வெளிவரும். நாம் எமது அகத்தை நாம் சித்திரங்களாக,
பலவாறாக வெளிப்படுத்தும் திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. படைப்பாற்றல். அது மட்டுமல்ல, நாம் அமைதி, எமக்குள் அமைதி, வெளியில் அமைதியை படைக்கும் திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. எம்மை சூழ உள்ளவர்களுக்கு அமைதியை கொடுக்கும் ஆற்றல் நமக்கு வந்து சேர்கின்றது. தாயே, எனக்குள் இந்த ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் ஒளிரச் செய்யுங்கள். இரு கைகளையும் அவதானியுங்கள். நுண் அதிர்வுகள் அதிகரிப்பதை நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை வயிற்று பகுதி, தொப்புள் பகுதி நடு, அதாவது இது நாபி சக்கரம் என்று கூறப்படும் நமது தொப்புள் பகுதியில் இருக்கின்றது. உள்முகமாக உள்ளுக்குள் நாபி சக்கரம் அல்லது மணிபூரகம் என்று அழைக்கப்படும். குண்டலினி தாயே, நமது நாபி சக்கரத்துக்கு, நாபி சக்தி மையத்துக்கு வந்து அதை முழுமையாக ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை எமக்குள் விருத்தியடைய செய்யுங்கள். நாபி சக்கரம் எமது உலக வாழ்வில் எமக்கு மன அமைதியையும் திருப்தியையும் தரும் சக்கரமாகும். உலக வாழ்வு என்பது குடும்ப வாழ்வு. குடும்ப வாழ்வில் நமக்கு மன திருப்தியையும் அமைதியையும் தரும் சக்தி மையம். மது குடும்பத்தில் உறவுகளோடு, உறவுகள், தாய் தந்தை, பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் என்ற குடும்ப உறவுகளுக்கிடையான அமைதி மற்றும் பொருளாதார திருப்தி. உலக வாழ்வில் நமக்கு பொருளாதாரம் அவசியமாகின்றது. பணம், பொருளாதாரம், இவற்றில் திருப்தி மன அமைதியை தரும் சக்தி மையம். இந்த உலக வாழ்வில் எமக்கு மன அமைதியும் திருப்தியும் ஏற்படும் போதே நாம் அதற்கு மேல் செல்ல முடிகின்றது. எனவே இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது நாபி சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி அதில் எனது நாபி சக்கரத்தின் பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள். எனது உலக வாழ்வில் அமைதியையும் திருப்தியையும் தந்தருளும். நாபி சக்கரம் ஒளியூட்டப்படும் போது நமக்கு உலக வாழ்வில் மங்களகரம் வந்து சேர்கின்றது. அதனால் நாம் நமது உலக வாழ்வின் தேவைகள், நமது மன திருப்தி அமைதியோடு இருக்கும் அளவுக்கு பலமடைகின்றது. நமக்கு நாபி சக்கரத்தின் அனைத்து
நற்பண்புகளையும் ஒளியூட்டி தாருங்கள். நாபி சக்கரத்தை சுற்றி இருக்கும் பகுதி பவசாகரம். இந்த பவசாகரம் என்பது உலக மாயை ஆகும். இந்த உலகம் முழு மாயை நிறைந்தது. உலகில் நாம் நல்வாழ்வு வாழ்வதற்கு தடையாக பல சலனங்கள் நமக்கு இருக்கின்றன. எனவே இந்த மாயையை நாம் கடக்க வேண்டும். அதாவது இந்த மாயைகளில் சிக்கிக்கொள்ளாது நாம் உறுதியாக நல்லவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கே இவ்விடத்திலேயே குரு தத்துவம் வருகின்றது. இந்த சரியானவற்றை தர்மத்தை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு குருவானவர் நம்மை வழிகாட்டலாம். குருவானவர் வழிகாட்டல் மட்டுமே செய்ய முடியும். அந்த உலக சலனங்களை நாம் கடப்பதற்கு குருவானவர் நமக்கு கை கொடுத்து உதவலாம். நமக்கு தேவையான ஞானம், தேவையான மனபலம் மற்றும் நம்மோடு இருந்து பக்கபலமாக நமக்கு ஊட்டமளித்து நம்மை பாதுகாத்து நாம் அதை கடப்பதற்கு நமக்கு உதவி செய்வார். குருவானவர் உதவி செய்கின்றார். அதோடு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நானே எனக்கு குருவாக இருக்க வேண்டும். குரு மூலமாக ஞானத்தை பெற்று முழுமையான அறிவை பெற்று எம்மை நாமே அறிந்து எம்மை நாமே சீர்திருத்தி நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறிந்து நாம் சரியான வழியில் எம்மை வழி நடத்தி செல்லும் மன உறுதியும் திறனும் கொண்டவர்களாக நாம் வருகின்றோம். இந்த பவசாகரம் ஒளியூட்டப்படும் போது குண்டலினி தாயே நமது பவசாகரத்தை முழுமையாக ஒளியூட்டி தங்கள் தெய்வீக நுண் அதிர்வுகளால் நிரப்பி அதில் முழுமையாக நான் எனது குருவின் வழிகாட்டலை நான் சரியாக புரியும் திறனை எனக்கு தந்து, குருவின் மகிமையை உணரும் திறனை எனக்கு தந்து, குருவின் ஒரு நல்ல சீடனாக நான் குரு என்னை எந்த நிலைக்கு உயர்த்த விரும்புகின்றாரோ அந்த நிலையை நான் அடையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு தந்தரணும். நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அருமையான ஒரு குரு நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள். இந்த பவசாகர நிலையில் நாம் எமது குருவை இதயபூர்வமாக முழுமையாக ஏற்று அவருடைய சீடர்களாக நமது மனதில் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமானால் மிக விரைவில் நாம் அவரை குரு நிலைக்கு உயர்த்தும் அவருடைய அந்த ஞானத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம்.
குண்டலினி அன்னையிடம் நாம் அதை வேண்டிக் கொள்வோம். தாயே, அந்த முழுமையான புரிந்துணர்வை எனக்கு தந்தருளுங்கள். மூளையால் மட்டும் புரிவது மட்டுமல்ல, எனது இதயபூர்வமாக அதை நாம் புரிந்து எனது அறிவில் அது முழுவதுமாக ஒளியூட்டப்பட்டு என்னை எனக்கு அந்த ஞானம் கிடைக்க எனக்கு முழுமையான அருளை தந்தருளுங்கள். அதை வேண்டி நாம் இப்பொழுது நமது கவனத்தை இறுதிய நெஞ்சு பகுதிக்கு எடுத்துச் செல்வோம். குண்டலினி அன்னையே, எனது இறுதிய சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை எனக்குள் ஒளிரச் செய்யுங்கள். இருதயத்தின் நற்பண்புகள் தெய்வீக அன்பு, கருணை, தாய் அன்பு. இந்த தெய்வீக அன்பு தன்னலம் இல்லாத அன்பு, கருணை. எனது இருதயத்தை தெய்வீக அன்பாலும் கருணையாலும் நிரப்பி தாருங்கள் தாயே. நிரப்பி எனது இருதய சக்கரத்தை ஒளியூட்டுங்கள். மற்றும் இந்த அன்பும் கருணையும் சமநிலையானதாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலக வாழ்வை எதிர்நோக்க வேண்டும். நாம் தப்பியோட முடியாது. நாம் எதிர்கொள்ள வேண்டும். எனவே நமது கடமைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். குண்டலினி தாயே, எனக்குள் என்னுடைய கடமை உணர்வுகளை எனக்கு புரிய வையுங்கள். என்னுடைய கடமைகள் பெற்றோருக்கு பிள்ளையாக, திருமணம் ஆன பின்பு எமது கடமைகள், எமக்கு பிள்ளைகள் வரும்போது பெற்றோர்களாக எமது கடமைகள், அது மட்டுமல்ல சமூகத்தின் எமது கடமைகள், அவற்றை எமக்கு சரிவர உணர்த்துங்கள் தாயே. மற்றும் எம்மை தர்மத்தின் எல்லைக்குள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தர்மத்தில் இருந்து வலுவாது, எல்லை மீறாது, அந்த எல்லைக்குள் எமது கடமைகளை ஆற்றும் திறனை எமக்கு தந்தருளுங்கள். மற்றும் நமக்கு பயமின்மையை தந்தருளுங்கள். எனக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை, இந்த இரண்டையும் தந்தருளுங்கள். தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை நமக்கு அனுபவம் மூலமாக நாம் அதை உணர வேண்டும். அதற்கான அனுபவங்களை, தியான அனுபவங்களை நமக்கு தந்து நமக்கு தன் நம்பிக்கையை தந்தருளுங்கள் தாயே. பயமின்மையை தந்தருளுங்கள். இவை அனைத்தும் நாம் தூய விருப்பத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும்
எமக்குள் ஒளிர நாம் வேண்டுகின்றோம். இவை ஒளிரும் போது நாம் மிகவும் ஒரு மன அமைதி, மன திருப்தி, ஆனந்தம் நிறைந்தவர்களாக மாறுவதை நாம் காணலாம். இவற்றை நாம் தூய விருப்போடு கேட்கும் போது இந்த நுண்ணதிர்வுகளின் அதிகரிப்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நாம் இவற்றை கேட்கும் போது தெய்வீக சக்தியை மகிழ்ந்து அந்த சக்தியின் அதிகரிப்பை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நமது கவனத்தை விஷுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். தொண்டை பகுதி நமது இருதய சக்கரம் ஒளியூட்டப்பட்ட பின்பு இந்த அனைத்து ஆத்மாவின் நற்பண்புகளும் நமது விஷுதி சக்கரம் மூலமாக வெளிப்படுகின்றது. விஷுதி சக்கரத்தில் முதலில் நமக்கு விஷுதி நிலையில் நமக்கு இணைப்பு ஏற்படுகின்றது. இந்த விஷுதி நிலையில் நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற அந்த உண்மை நமக்குள் ஒளியூட்டப்படுகின்றது. இந்த ஒளியூட்டல் மூலமாக நாம் நுண்ணதிர்வுகளை அதிகமாக உணர்ந்து கொள்ளலாம். விஷுதி நிலையில் ஆத்மா பரமாத்மாவோடு எதுவாக ஒன்றாகின்றது. பரமாத்மாவிடம் சந்தேகம் இல்லாத ஒரு நிலை நமக்கு ஏற்படுகின்றது. இந்த தெய்வீக அன்பு அலைகளை நாம் முழுமையாக கூட கூட உணரக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அதன் ஒரு அங்கமாக அந்நிலையை உணரக்கூடியதாக இருக்கின்றது. பரமாத்மாவோடான எமது ஆத்மாவோடான தொடர்பு, பரமாத்மாவோடான தொடர்பை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் எம்மை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றோம். ஆத்மாவின் நற்பண்புகள் எமது விஷுதி சக்கரம் மூலமாக, எமது பேச்சு மூலமாக, எமது நடத்தை மூலமாக வெளிப்படுகின்றது. எமது பேச்சில் ஒரு இனிமை, சமநிலை, உண்மை, அமைதி நிறைந்ததாக மாறுகின்றது. குண்டலினி தாயே நமது விஷுதி சக்கரத்துக்கு வந்து நமது விஷுதி சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள். எனது பேச்சு இனிமையானதாக, உண்மையானதாக, அமைதியை, எனக்கு அமைதியை மற்றும் மற்றவர்களுக்கு அமைதியை தரக்கூடியதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது நடை, உடை, பாவனை, எனது நடத்தைகள், செயல்கள் அனைத்தும் உண்மையும் அமைதியும் நிறைந்ததாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை தலையில் நடுப்பகுதியில் எமது ஆகிய சக்கரம், எமது அஞ்ஞானத்தை போக்கும் சக்கரம், அஞ்ஞானம், அறிவின்மை. இந்த அறிவின்மை காரணமாகவே
நாம் மனக்கட்டுப்பாடுகளை கொண்டு நம்மை வருத்துகிறோம், மற்றவர்களை வருத்துகின்றோம். ஆணவம், நான் தனித்தவன் என்ற பயத்தால் நாம் செயல்கள் புரிய ஆரம்பிக்கின்றோம். ஆணவத்தில் சிக்கி தவிக்கின்றோம். எனவே நாம் இதில் கேட்டுக்கொள்வோம், குண்டலினி தாயே, எனது ஆகிய சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி அதில் தூய தெய்வீக ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். அந்த ஞானம் மூலம் எனது மனக்கண்ணை, எனது அறிவு கண்ணை திறந்து விடுங்கள். முட்டாள்தனமான மனக்கட்டுப்பாடுகளிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து, அறிவின்மையான ஆணவத்திலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து, அன்பு, கருணை, பணிவு நிறைந்த பணிவு நிறைந்த ஒரு ஆளுமையை எனக்கு தந்தருளுங்கள். எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள். மாபெரும் சக்தியான மன்னிப்பு என்னும் அந்த தயாள குணத்தை எனக்கு தந்தருளுங்கள். நான் எனது பிழைகளை மன்னிப்பதோடு மற்றவர்களின் அத்துமீறல்களையும் மன்னித்தருளும் மாபெரும் சக்தியை எனக்கு தந்தருளுங்கள். நான் என்னை மன்னிக்கின்றேன், மற்றவர்களை மன்னிக்கின்றேன். எனது அகங்காரம், மமகாரத்தால் ஏற்படுத்தப்படும் எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். எனது அகங்காரம், மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். கவனத்தை தலை உச்சி குளிக்கு எடுத்து செல்வோம். சகஸ்ரார சக்கரம், மற்ற 6 சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு. இந்த ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் ஒருங்கிணைந்து வெளியேறும் சக்தி மையம், மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி மையம். தமது சஹஸ்ராரத்தில் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் இணையும் போது ஆத்மா முழுமையாக நுண்ணதிர்வுகளை உமிழ்வதை நாம் காணலாம். நுண்ணதிர்வுகள் மிகவும் வலிமையாக அங்கிருந்து வெளிப்படுவதை நாம் காணலாம். ஆத்மாவின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு. அவ்வாறு வெளிப்படும் போது அது பரமாத்மாவோடு ஒன்றாகின்றது. இந்த அனைத்து நற்பண்புகளும் பரமாத்மாவின் நற்பண்புகள். ஆத்மா அந்த நற்பண்புகளை வெளிப்படுத்தும் போது பரமாத்மாவோடு சமமாகின்றது, பரமாத்மாவோடு ஒன்றாகின்றது. இந்நிலையே தியான நிலையாகும். இந்த தியான நிலையில் குண்டலினி தாய் எம்மை முழுமையாக ஊட்டமளிக்கின்றார். எம்மை முழுமையாக, எமது சக்கரங்களை முழுமையாக ஒளியூட்டி கவனித்துக் கொள்கின்றார். இந்நிலையே எமக்கு முழுமையான பாதுகாப்பு நிறைந்த நிலை. இதுவே தியான நிலையாகும். இந்நிலையில் நாம் சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். நுண்ணதிர்வுகளை உணர்வோம். இந்த நுண்ணதிர்வுகள், இந்த தெய்வீகத்தின் அன்பு, இந்த ஆத்மாவின் அன்பு, பரமாத்மாவின் அன்பை
முழுமையாக உணர்வோம். உணர முடியாவிட்டால் ஒரே ஒரு வழி மன்னிப்பு. நாம் கேட்போம், தாயே, எனது கவனத்தை இங்கு நான் முழுமையாக எனது ஆத்மாவில் வைக்க முடியாது, என்னை தடுக்கும் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். எனது பலவீனத்தை மன்னித்து எனக்கு அந்த யோக சக்தியை தந்தருளுங்கள். இந்த நுண் அதிர்வுகள் நிறைந்த நிலையில் நாம் ஸ்ரீமாத்திச்சியின் ஒரு அருளுரையை கேட்போம். ஸ்ரீமாத்திச்சி இந்த 7 சக்தி மையங்களை பற்றி விளங்கப்படுத்துகின்றார். தமிழில் சப்டைட்டில் இருக்கின்றது. ஸோ நீங்கள் கண்களை திறந்து பார்க்கலாம். மீண்டும் அந்த தியான நிலையில் இருந்து கொண்டு நாம் இவற்றை அவதானிப்போம். The first one is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed, there may be clouds, maybe it may look to be a very dark sky, maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed. It is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother. And she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic, because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper
is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when the temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so good and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Nabhi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. We just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves, it's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked, because later on you will find it. Now if you are a bad husband, you can get asthma, or if your wife is a shrew, you might get an asthma, or if you are a very bad father, you might get an asthma, or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the place of the mother. Now if your mother has been hard with you, if you have had very bad experiences,
you will have problems of the left heart. Center heart is very important, where your sense of security should be established. You'll be surprised in the disease called AIDS. It's the center heart which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center. And this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think or you don't think. But in that silence, you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it, and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze would not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the wise. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their Kundalini like this. And you can establish that connection. You can do. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise. ஸோ இந்த உரை மூலம் ஸ்ரீ மாத்திஜி அந்த 7 சக்கரங்களை பற்றி விளக்குவதை நாம் கேட்டோம். இந்த தியான நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஸோ இப்பொழுது நாம் அனைவரும் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். ஸோ முதலாவது முறை முழந்தாண்டு அடிப்பாகத்திலிருந்து மெதுவாக மேலெடுத்து வந்து
ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை கீழே கொண்டு வந்து 2வது தடவை 3 நாடிகள் 3 தடவை நாம் செய்வோம். ஒரு முடிச்சு மெதுவாக கையை கீழே கொண்டு வந்து இப்பொழுது 3வது தடவை முள்ளந்தண்டு பாகத்திலிருந்து மேலே கொண்டு வந்து 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. இப்பொழுது 7 தடவை கவசம். கவசம் என்பது பாதுகாப்பு. இந்த 7 சக்கரங்களின் நற்பண்புகள் நமது கவசம் ஆகின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரா. இரு கைகளையும் கூப்பி நாம் வணங்கி பிரார்த்திச்சு நமது குரு தாயாக நமக்கு தேவையான ஞானத்தை அறிவை ஊட்டி எம்மை வழி நடத்துகின்றார். இதயபூர்வமாக அவருக்கு நமது நன்றிகளை எப்பொழுதும் தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இன்று கொஞ்சம் சிறிது நேரம் எடுத்து விட்டது. இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாம் நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அன்மியூட் பண்ணி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம்.